கல்யாணம் ஆன புதுசில் சில சம்பவங்கள் நடந்துச்சு. அதை வச்சு சரசு ராசி இல்லாதவன்னு வீட்டில் சொல்லிட்டாங்க. மாமா அதெல்லாம் அப்ப இப்ப எந்த காரணமும் கிடையாது. இப்ப காரணம்னா ஒன்னே ஒண்ணுதான். அது என்ன காரணம் தெரியுமா? என்னது? உங்களுக்கு முதுகெலும்பு இல்லை, அதான் காரணம். நீங்க என்னைக்கு ஆம்பளையா தைரியமா என் பொண்டாட்டி இந்த வீட்டில் தான் இருப்பான்னு தீர்மானமா சொல்றீங்களோ அன்னைக்கு தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வரும். நீ வண்டியை ஓரமா நிறுத்துப்பா, நான் இறங்கிறேன். மாமா நான் உண்மையை சொல்றேன் மாமா. உண்மையை சொல்லு. நீ வண்டியை தனியா ஓட்டிட்டு போகும்போது உனக்கு நீயே சத்தமா சொல்லிக்க. என்கிட்ட வேணாம். இதுக்குதான் உறவுக்காரங்களெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வைக்கணுங்கிறது. கொஞ்சம் நெருங்கி பழகினா போதும், தலை மேல உட்காந்து ஆடுவீங்க. சாரி மாமா, நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பேசிட்டேன், மன்னிச்சிடுங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. பரவாயில்ல, நீ பேசிக்க. வண்டி ஓரமா நிறுத்து. கோச்சிக்காதீங்க மாமா, அக்காவுக்காக கொஞ்சம் ஓவரா ஃபீல் பண்ணிட்டேன், மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க. தேவையே இல்லப்பா, நீ வண்டியை ஓரமா நிறுத்து, நான் இறங்கிக்கிறேன். நான் எதுவுமே பேசல, போதுமா மாமா? ஏற்கனவே என்னையும் கவிதாவையும் சம்மந்தப்படுத்தி பேசினேன். அவ போலீஸ்காரியா இருந்தாலும் நீ அவமானப்படுத்தி பேசுறது தாங்க முடியாம கையெழுத்துக்கிட்டான். உங்க அக்கா வந்து சமாதானப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் நான் என் கோவத்தை குறைச்சிட்டு சமாதானமாயி உன் வண்டி எடுத்து ஓட்டினேன். நீ பொருளை வாங்கி கொடுக்கறதும் சரி, 9 விதமா கேவலப்படுத்தி பேசுறதும் சரி. நீ சின்ன புத்திக்காரன், கேவலமானவன் அப்பப்போ நிரூபிச்சு தான் இருக்கிற. நானும் மன்னிச்சுட்டு போயிட்டு தான் இருக்கிறேன். என்ன பண்றது? என் பொண்டாட்டியோட தம்பியா போயிட்டிய. மாமா அதுக்காக இல்ல மாமா. என்ன அதுக்காக இல்ல மாமா? நீ டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் வாங்கி கொடுத்துட்டா என்ன வேணா பேசுவியா? அதெல்லாம் கேட்டுட்டு இருக்க நான் என்ன ரத்தம் சுண்டி போனவனா? நான் ஒன்னும் வேலை வெட்டி இல்லாதவன் இல்ல. கவர்மெண்ட் சர்வெண்ட், இபி ஆபீஸ்ல என்ஜினியர். ஒரு ஆபீஸே கட்டி காக்கிறவன் குடும்பத்தை கட்டி காக்க தெரியாதா? நீ பெரிய இவன் மாதிரி முதுகெலும்பு இல்லாதவன் சொல்ற. நீங்க கோவப்படுறதெல்லாம் சரிதான், அதை செயல காட்டுங்கன்னு சொல்றேன். நீ என்ன நம்பணுன்றதுக்காக நான் என் குடும்பத்து சந்தோஷத்துல கொள்ளிக்கட்டை எடுத்து சொல்ல முடியாது. நீ என்ன பெரிய பிஸ்தாவா? என் திறமையை எங்க காட்டுமோ அங்க காட்டுவேன். எனக்கு முதுகெலும்பு இருக்கா இல்லையான்றத நான் எங்க காட்டுமோ அங்க காட்டுவேன். பேச வந்துட்டேன் பெரிய இவன் மாதிரி. இங்க பார் சங்கர், நீ கோவப்படுறதுக்கும் நான் கோவப்படுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீ உங்க வீட்டுல கடைசியா பிறந்தவன், நான் எங்க வீட்டுல முதல்ல பிறந்தவன். எப்பயுமே முதல்ல பிறக்கிறவங்க அவங்களுக்கு அடுத்து பிறந்தவங்களுக்கு தியாகம் பண்ணியே பழக்கப்பட்டவங்க. அவங்களோட தியாகமோ கஷ்டமோ யாருக்கும் தெரியாது. நீ கடைசியா பிறந்தவன், சொகுசு அனுபவிச்சவன். நான் தியாகம் பண்ணி பழக்கப்பட்டவன். நீ அந்த தியாகத்தை அனுபவிச்சு பழக்கப்பட்டவன். உனக்கு இதெல்லாம் சொன்னா புரியாது. சாரி மாமா, நான் அந்த ஆங்கிள் யோசிக்கல. நீங்க சொல்றது எல்லாமே சரிதான். நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிருங்க மாமா. இதுதான் சங்கர், இதுதான் உனக்கும் எனக்கும் இருக்கிற வித்தியாசம். அடுத்தவங்க மனசு வலிக்குமேன்னு வார்த்தையை விடாம இருக்கிறவன் நான். அடுத்தவங்க மனசு வலிக்கிற மாதிரி வார்த்தையை விட்டுட்டு மன்னிப்பு கேட்கிறவன் நீ. ஒரு தடவை வார்த்தையை விட்டுட்டோன்னா அது திரும்ப வாங்க முடியாது. நீ வாழ வேண்டியவன், வளர வேண்டியவன். அதனால வார்த்தையை அளந்து பேசு. நீ என் மச்சனந்தான். இதுவரைக்கும் உன்னை நான் மச்சனா பார்த்ததே கிடையாது. என் கூட பிறந்த தம்பியா தான் நினைச்சிருக்கேன். பாரு, எனக்கு என் குடும்பமும் முக்கியம், என்னோட சந்தோஷமும் முக்கியம், என் மனைவியோட சந்தோஷமும் முக்கியம். நான் பாட்டுக்கு ஓரமா குடும்பம் நடத்திட்டு போறேன். இதுல யாருக்கு என்ன நஷ்டம்? ஒருவேளை இது நாளைக்கு எங்க வீட்டுக்கே தெரிஞ்சாலும் நான் என்ன மறுக்கவா போறேன்? ஆமான்னு ஒத்துக்க போறேன். மாமா நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. இருந்தாலும் அக்காவோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். மாமா நம்ம பக்கம் நியாயம் இருக்கும்போது நம்ம எதுக்காக பயப்படணும்? எதுப்பா நியாயம்? நம்ம பண்றது அநியாயம். அநியாயமா இருக்கும்போது கொஞ்சம் பயந்துதான் ஆகணும். மாமா கலகம் பிறக்காம நியாயம் பிறக்காது. நான் அந்த கட்சி. நியாயமா பார்த்தா கலகமே பிறக்க கூடாது. நான் அந்த கட்சி. நீ வண்டி ஓரமா நிறுத்து.
பார் சங்கர், என் பொண்டாட்டியை பார்த்துக்க எனக்கு தெரியும், என் குடும்பத்தை பார்த்துக்க என்னால் முடியும். ஒருவேளை முடியலன்னா உன் நம்பருக்கு நான் கால் பண்ணி சொல்கிறேன். அப்போ வந்து நீ பார்த்தா போதும். கிளம்பு. வீட்டுக்கு வா, அவசரமா பேசணும்னு சொல்லி அம்மா ஃபோன் பண்ணாங்க. வர வழியில சிக்னல்ல பார்த்தா நீ அந்த சங்கரோட கார்ல உட்காந்துட்டு இருக்க. இன்னும் அவங்க கூட பேச்சுவார்த்தை வச்சிட்டு இருக்கியா? ஏண்டா, இப்பதான் 1.5 மணி நேரம் அட்வைஸ் பண்ணி ஒருத்தர் அனுப்பி வச்சேன். அடுத்தது நீயாடா? என்னால் முடியலடா. வெறும் தம்பியோட தான் பேச்சுவார்த்தை இருக்கா, இல்ல இன்னும் உன் பொண்டாட்டியோட பேச்சுவார்த்தை இருக்கா? இப்போ இருக்குன்னு சொன்னா நீ என்ன பண்ண போற? இல்லைன்னு சொன்னா என்ன பண்ண போற? வண்டியை ஓட்டுற. வீட்டில் 1008 பிரச்சனை வச்சுட்டு குறுக்கு கேள்வி கேட்டுட்டு போ. உன் கதையை நான் அப்புறம் வச்சுக்கிறேன். என்னதாம்மா வேணும் உனக்கு? வேலையில இருக்கவங்கள போனை போட்டு வீட்டுக்கு வாங்கடா அவசரமா பேசணும்னு சொன்னேன். இப்ப அமைதியா இருக்க. என்னதான் உன் பிரச்சனை? நீங்க 3 பேரும் தான் பிரச்சனை. நாங்க என்னம்மா பண்ணோம்? எதுவுமே பண்ணல. அதான் இப்ப பிரச்சனையே. நம்ம குடும்பத்துல 3 பேர் அண்ணனுங்களா இருக்கீங்க. அவ வாழ்க்கை பிரகாசமா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா இப்படி வழங்காம போகணும் சத்தியமா நான் நினைக்கல. ஒருத்தனுக்காவது திவ்யா மேல அக்கறை இருக்கா அந்த வீட்டுல? ஒரு தங்கச்சி வாழ்க்கையை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறா. கோர்ட்டு படி ஏறி விவாகரத்து வரைக்கும் போயிட்டா. அப்படியாவது அவ அடங்கி இருக்காளா? அதுவும் இல்ல. பொட்டியை தூக்கிட்டு எந்த அண்ணனையும் கேட்காம, கட்டின புருஷனையும் மதிக்காம, யாரோ ஒரு ஆம்பளை கூட கொடைக்கானல் வரைக்கும் போயிட்டா. இன்னும் எத்தனை நாளைக்கு இதையே சொல்லிட்டு இருப்ப? எதுக்கு எடுத்தாலும் இதே தானா? அதான் அண்ணா அங்க இருந்துச்சுன்னு சொன்னல, அப்புறம் என்னமா? சரி, அவன் ஏதோ தனியா ஆபீஸ் விஷயமா வந்திருக்கான். பாவம் புள்ள. தனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கிறத கூட நினைக்காம இந்த அம்மா சொன்ன ஒரு வார்த்தைக்காக கல்யாணமாயி 1 வருஷம் ஆகியும் இன்னும் பிரம்மச்சாரியாவே வாழ்ந்துகிட்டு இருக்கான். தாலி கட்டின பொண்டாட்டிய கூட மறந்துட்டு சென்னைக்கும் காஞ்சிபுரத்துக்கும் அலைஞ்சுகிட்டு இருக்கான். அவன் பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு ஹனிமூனுக்கு கொடைக்கானல் போவான். பாவம் என் புள்ள தனியா ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க கூட வந்திருக்கான். சரி விடுங்கம்மா, அதை பத்தி எதுக்கு பேசிட்டு? இப்ப என்ன பிரச்சனை அதை பேசுவோம். இல்லப்பா, கடவுள் புண்ணியத்தை நீ அங்க இருக்கும்போது இவ அங்க வந்திருக்கா. அதனாலதான் தப்பிச்சா. இல்லன்னா கவிதா அங்க வரேன்னு சொல்லிட்டு வராம இருந்ததுக்கு இவன் நைட்டு பூரா அந்த ஆகாஷ் கூட தானே தங்கி இருக்கணும். சொல்லுடி, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? திடீர்னு ஊருக்கு போற, திடீர்னு வேலைக்கு போறேன்ற, திடீர்னு கோர்ட்டுக்கு போற, திடீர்னு மனசு மாறி உன் புருஷன் வீட்டுக்கு போகணும்னு தோணலையா? அதை செய்ய மாட்டியா? ஐயய்ய, ஆளாளுக்கு நீங்க கல்யாணம் ஆகி செட்டில் ஆவீங்க. என் லைன் கிளியர் ஆகும், நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு பார்த்தா உங்க பிரச்சனையே பெரிய பிரச்சனையா இருக்கே. மா, இவங்க பிரச்சனை எல்லாம் விடுமா. எனக்கு கல்யாணம் பண்ணி வப்பியா மாட்டியா? டேய், உனக்கு என்னடா அவசரம்? நீ சின்ன பையன். எது சின்ன பையனா? முதல்லலாம் காலேஜுக்கு போனா பொண்ணுங்க, சார் இந்த பாடத்துல டவுட்னு புக்குக்குள்ள லெட்டர் வச்சு கொடுப்பாங்க. இப்போ அங்கிள் இந்த லெட்டரை அந்த பையன் கிட்ட பாஸ் பண்ணுங்கன்னு என்ன கிண்டல் பண்றாங்க. எனக்கு கல்யாணம் நடக்குமா இல்லையாமா? இல்லைன்னா சொல்லிடு, நான் காசிக்கு போய் அகோரி ஆயிடுறேன். டேய், தங்கச்சி விஷயத்தை பத்தி இவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கோம், இடையில பூந்து காமெடி பண்ணிட்டு இருக்கிறியா? எது அண்ணா, என் வாழ்க்கை பிரச்சனையை பேசுறது உனக்கு காமெடியா தெரியுதா? இவ பிரச்சனை சட்டுப்புட்டுன்னு முடியும்னு பார்த்தா தில்வாலே துல்கனிய லே ஜாயங்க ஷாருக் கான் படம் மாதிரி வருஷ கணக்கா போயிட்டு இருக்கு. டேய், உனக்கு கல்யாணமே கிடையாது, போட. அவன் கல்யாணம் பண்ணிட்டு எவ்வளவு கஷ்டப்படுறான் லைவா டெலிகாஸ்ட் பார்த்துட்டு இருக்கல. இதையும் மீறி உனக்கு கல்யாணம் வேணும்னு கேட்டினா என்ன நெஞ்சு தைரியம் உனக்கு? ஏய் மாதவா, கொஞ்சம் எல்லாரும் இப்ப ஏன் பிரச்சனையை பத்தி பேசுறீங்களா? திவ்யா, ராஜா விஷயத்தில் நீ என்ன முடிவு எடுத்திருக்க? தெளிவா சொல்லு. நான் எடுத்த முடிவுல தெளிவாதான் இருக்கு. என்னால அந்த ஆள் கூட போய் வாழ முடியாது.
இத பாரு திவ்யா, கட்டின புருஷன் கருப்போ சிவப்போ, நல்லவனோ கெட்டவனோ, நல்லபடியா அவனோட குடும்பம் நடத்துறது தான் நம்மளுடைய கலாச்சாரம். கட்டின புருஷன் தப்பானவனா இருந்தா கூட அவனை திருத்தனமே ஒழிய அவனை கசக்கி வீசக்கூடாது. அந்த ஆளு ஒரு திருட்டு கல்யாணம் பண்ணவன். அந்த ஆள் கூட என்னால எப்படி வாழ முடியும்? எது திருட்டு கல்யாணமா? ஆமா, எனக்கு பார்த்து வச்ச மாப்பிளைய தூக்கிட்டு போய் கடத்தி கொண்டு போய் வச்சுட்டு என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அது திருட்டு கல்யாணம் இல்லையா? ஏய், நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவன் சின்ன வயசுல இருந்து உன்னை விரும்பினா. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா தன்னோட வாழ்க்கை லட்சியமா நினைச்சிட்டு இருந்தான். உன் மேல இருக்கிற ஆசையில தான் ஏதோ தப்பு பண்ணிட்டான். அதையே நீ பெருசு பண்ணிட்டு இருக்க. அத வாழ போற நான் சொல்லணுமா? அதுக்காக ராஜாவை பழி வாங்கறதுக்காக தான் அந்த ஆகாஷ் கூட ஊர் சுத்திட்டு இருக்கியா? பதில் சொல்லுடி. உங்களுக்கு நான் எவ்வளவு சொன்னாலும் புரிய போறதில்ல. நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்களோ எடுத்துக்கோங்க. இத பாருடி, பொண்ணு நல்லா புரிஞ்சுக்கோ. ஒரு பொண்ணு நல்லா இருக்கிறது நாசமா போறதும் அவ நடந்துக்கிற விதத்திலையும் அவளை பத்தி 4 பேர் பேசுற பேச்சிலையும் தான் இருக்கு. உன்னோட வாக்குக்கும் ஊரோட நாக்குக்கும் பயப்படலனா உன் வாழ்க்கை நரகம் ஆயிடும்டி. ஊருக்காகவே வாழணும்னா நான் எப்பவுமே ஏன் வாழ்க்கைய நானே வாழறது? இத பாருங்க, நான் ஏன் இஷ்டப்படிதான் இருப்பேன். என்னை யாரும் கேள்வி கேட்க கூடாது, கேள்வி கேட்க முடியாது. அடிச்சு அப்படியே பல்ல கட்டிடும். யார பத்தி என்ன பேச்சு பேசுற? ஆ? எதுடி உன் இஷ்டம்? எதுவும் இஷ்டம்? வீட்ல யார் பேச்சும் கேட்காம கொடைக்கானலுக்கு தனியா போறதா உன் இஷ்டப்படி வாழறதா? தொலைச்சிருவ ராஸ்கல். டேய், கல்யாணம் ஆகி அடுத்தவன் பொண்டாட்டி ஆயிட்டா, அவளை போய் அடிக்க போற? டேய், அடுத்தவன் பொண்டாட்டியா ஆக மாட்டேன்னு அடம் பண்றாளே, அதானே இப்ப பிரச்சனையே. அதுக்காக நீ கை ஓங்குவியா? இத பாரு, என் தங்கச்சிக்காக பார்த்து பார்த்து அவ ஆசைப்பட்டதெல்லாம் செஞ்சது இந்த கையை. அவளை அடிக்கிறதுக்கு வெட்டுறதுக்கு எல்லா உரிமையும். டேய், கொண்டு வா. எதுக்கு எடுத்தாலும் கையை வாங்கிட்டு. ஆமாண்ணா, ஆமா. நீயும் அவளை கண்டிக்க மாட்ட, என்னையும் கண்டிக்க விட மாட்ட. என் தங்கச்சியை எங்க வீட்டு பர்மிஷன் இல்லாம எப்படா கொடைக்கானல் கூட்டிட்டு வரலாம் அந்த ஆகாஷ நாள் மிதிக்க வர? ஏய், அவன் ஏற்கனவே மென்டல் ஹாஸ்பிட்டல் இருந்து வந்தவன்டா. அதுக்காக நம்ம எல்லாரையும் பைத்தியமாக்க பாக்குறானா? சரி, இவளையாவது 4 சாத்தி இருக்கலாம்ல. இல்லனா கொடைக்கானல்ல உன் கூட இருந்தால அவ நீ என்ன பண்ணிருக்கணும்? வீட்டுக்கு ஒரு போன் அடிச்சு, டேய் அவளை நான் கண்டிச்சிட்டேன், எல்லா அறிவுரையும் அவருக்கு சொல்லியிருக்கேன், அவ என் கூட தான் இருக்கா, எல்லாத்தையும் நான் பாத்துட்டேன்னு சொல்லிருக்கலாம்ல. ஆனா நான் போன் பண்ணி அவளை தின்னதுக்கு அப்புறம் தான் நீ லைனுக்கே வர. அது ஆமாண்ணா, அண்ணன் நீயே இந்த லட்சணத்துல இருக்கும்போது தங்கச்சி அந்த லட்சணத்துல தானே இருக்கும். அவளை அப்பதான் நான் பார்த்தேன். என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு இருந்தேன். அந்த நேரம் பார்த்து நீ ஃபோன் பண்ணிட்ட. சரி, இத பாரு, உன்னை கடைசியா கேக்குறேன், நீ அந்த ராஜாவோட சேர்ந்து வாழ போறியா இல்லையா? நீங்க எவ்வளவு சண்டை போட்டாலும் சரி, என்னை எவ்வளவு திட்டி அடிச்சாலும் சரி, என்னால அந்த ராஜா கூட போய் வாழ முடியாது. செத்துறி. குடும்ப கௌரவத்துக்காக உன்னை கௌரவ கொலை பண்ணிரு. இப்பயே உன்னை கழுத்துல நெரிச்சு. என்ன நீ? என்னடா கொல்ற அது இதுன்னு? உங்களை எல்லாம் கூப்பிட்டது நல்லதா 4 விஷயத்தை எடுத்து சொல்லி அவளுக்கு புரிய வைப்பீங்க. புரியாம தானே பேசிட்டு இருக்கா. எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்படி ஒரு தங்கச்சி இருக்கிறதுக்கு செத்தே ஒழிட்டோம். என்னமா சொன்னீங்க நீங்க? தங்கச்சி புரிஞ்சுக்காத அண்ணன்களா நாங்க இருக்கோமா? ஒவ்வொரு நாள் இந்த வீட்டை விட்டு வெளியே போகும்போது என் தங்கச்சியை பத்தி ஒவ்வொருத்தரும் பேசிக்கிட்டு இருக்கா, கிண்டல் அடிச்சிட்டு இருக்கா, எங்க முகத்துல காரி தூப்பிட்டு இருக்கா. இதெல்லாம் நாங்க உங்ககிட்ட வந்து சொல்றோமா? கிடையாது. ஏன் உங்க எல்லாரும் மனசு கஷ்டப்படுன்றதுக்காக தான் அதெல்லாம் தொடச்சு போட்டுட்டு நாங்க வீட்டுக்குள்ள சிரிச்சுக்கிட்டே வரோம். ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகாம வீட்டுக்குள்ளே இருந்தா அது ஒரு விதமான கஷ்டம். அதே பொண்ணு கல்யாணம் ஆகி புருஷ வீட்டுக்கு போயிட்டு அங்க வாழாம திரும்ப இங்க வந்தா அது ஒரு விதமான கஷ்டம். இதெல்லாம் புரிஞ்சுக்காத அண்ணன்களா நாங்க இருக்கோமா? முதல்ல எங்களை நல்லா புரிஞ்சுக்கோங்கம்மா. நான் புரிஞ்சுக்கிட்டு என்னடா பண்றது? நீங்க 3 அண்ணன்களும் உங்க தங்கச்சிக்கு சொல்லி புரிய வைங்க. அவளை திருத்துங்க. இவளை கூட்டிட்டு போய் ராஜாவோட சமாதானப்படுத்தி வாழ வைங்க. கோர்ட்ல கேஸ வாபஸ் வாங்குங்க. நீ செய்வேன் அவன் நினைக்கிறான், அவன் செய்வான் நீ நினைக்கிற. இது எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு ராஜா கோயில கட்டி வாசல்ல பெரிய ட்ரம்ம வச்சு ஜனங்க எல்லாரும் தினமும் ஒரே ஒரு டம்ளர் பாலை ஊத்துங்க, சாமிக்கு அபிஷேகம் பண்ணணும்னு சொன்னானா. மறுநாள் ட்ரம்ம திறந்து பார்த்தா ட்ரம்ம நிறைய தண்ணி தான் இருந்துச்சா. இத்தனை பேர் பால் ஊத்துறாங்க, நான் ஒரே ஒரு டம்ளர் தண்ணி ஊத்துனா தெரியவா போகுதுன்னு சொல்லி ஊரெல்லாம் தண்ணியை ஊத்திருக்காங்க அந்த ட்ரம்முக்குள்ள. அந்த மாதிரி நீ செய்யின்னு 3 பேரும்
என் பொண்ணோட வாழ்க்கையில விளையாடிட்டு இருக்கீங்க. அம்மா, கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பயிர் தான், இல்லைன்னு சொல்ல. அதுக்காக பிடிக்காத புருஷனோட எத்தனை நாள் வாழ முடியும்? இல்ல நம்ம கட்டாயப்படுத்தி எத்தனை நாள் வாழ வைக்க முடியும்? என்ன சுப்பு நீ இப்படி பேசிட்டு இருக்க? அந்த காலத்துல மனசு ஒத்து போகலைனாதான் டைவர்ஸ் பண்ணாங்க. ஆனா இந்த காலத்துல கொரட்டை விட்டா கூட டைவர்ஸ் பண்றாங்க. அந்த மாதிரி இருக்குல்ல இந்த கதை. அதுல என்ன தப்பு? அதுல என்ன தப்பு? கொரட்டையை நீங்க சாதாரணமா நினைச்சிட்டீங்க. ஆனா கூட தூங்குறவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளவு கஷ்டமான விஷயம்னு. ஒரு வாரம் நான் அந்த ஆள் கூட எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா? ஒரு வாரம் நான் தூங்காம முடிச்சிட்டே இருந்தேன். இந்த மாதிரி அந்த வீட்டுல நான் பல கஷ்டப்பட்டிருக்கேன். ஏன் ஃபீலிங்க நான் யார்கிட்ட போய் சொல்றது? கஷ்டம் யாருக்கு தாண்டி இல்ல? சுப்புவை பாரு. சுப்புவும் சரசுவும் பிரிஞ்சு எத்தனை மாசம் ஆச்சு? கிட்டத்தட்ட 1 வருஷம் அவங்க 2 பேரும் பிரிஞ்சு இருக்காங்க. என்னைக்காவது இவன் வாயில இருந்து டைவர்ஸ்ங்கிற ஒரு வார்த்தை வந்துதா? இல்ல அவ வாயில இருந்துதான் அப்படி ஒரு வார்த்தை வந்துதா? வராது, வரவே வராது. அவங்க வாயில இருந்து எப்படி வரும்? ஏன்னா அவங்க சேர்ந்து தானே இருக்காங்க. என்னப்பா சேர்ந்து இருக்காங்களா? திவ்யா என்ன சொல்ற? அதான் 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 அவங்க 2 பேரும் மனசளவுல சேர்ந்து இருக்காங்க. அவங்க வாயில இருந்து எப்படி வரும்? சரி, நீங்க சொன்ன மாதிரி இதெல்லாம் சாதாரண விஷயம் தான். அந்த கஷ்டத்தை கூட நான் ஒத்துக்கிறேன். ஆனா அந்த ராஜா என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். வாயை திறந்தாலே 1,08,000 போய் நான் எப்படி வாழறது? 1008 தான் திவ்யா சொல்லுவாங்க. ஆனா அந்த ஆளு அதுக்கு மேலயும் சொல்றாரு. அதனாலதான் 1008 இல்லாம 1,08,000 சொல்றேன். இத பாரு, ஒரு புருஷன் ஒரு பொண்டாட்டி கிட்ட போய் சொல்லக்கூடாதுன்னா இந்த ஜென்மத்துல எந்த ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் கல்யாணமே நடக்காது. இவகிட்ட கேளு, நான் சொல்லாத பொய்யா? ஆமா திவ்யா, ஆம்பளைங்க சொல்ற பொய்யே சில நேரங்களில் சட்டை பண்ணவே கூடாது. பெஸ்ட் ஆம்பளைங்களே சட்டை பண்ணாம இருக்கிறது தான். இல்லனா நம்ம நிம்மதி போயிடும். அது சரி, கல்யாணம் பண்றதுக்கு 1000 பொய் சொல்லலாம்னு சொல்றாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் பொய் சொல்லக்கூடாதுன்னா எப்படி திவ்யா? மகாபாரதத்துல குருவை சாகடிக்கிறதுக்கு தர்மரே பொய் சொல்லியிருக்காரு. அதே மகாபாரதத்துல கிருஷ்ணர் சொல்லாத பொய்யா, செய்யாத சூழ்ச்சியாமா? அந்த பொய்யெல்லாம் இல்லைன்னா மகாபாரதம் ஏது, கிருஷ்ணன் தான் ஏது? இப்ப நம்ம மகாபாரதத்தை பத்தி பேசுறோமா? பொய் சொல்றத பத்தி பேசுறோமா? இல்ல அந்த ராஜா கூட வாழறத பத்தி பேசுறோமா? ராஜாவை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நீ உன் முடிவை சொல்லு. நீங்க எத்தனை வாட்டி கேட்டாலும் என் முடிவு ஒண்ணுதான். என்னால அந்த ஆள் கூட வாழ முடியாது. இதுக்கு மேலயும் நீங்க எல்லாரும் என்ன கட்டாயப்படுத்துனீங்கன்னா நீங்களே என்ன அடிச்சு கொள்ள வேண்டாம். நானே செத்துருவேன். திவ்யா, ஆகாஷ் அவரோட கம்பெனில எனக்கு வேலை இருக்குன்னு சொன்னதுனாலதான் நான் ஆகாஷ் கூட பேசுறேன், பழகுறேன். அதுவும் கவிதா அங்க இருப்பாங்கிறதுனாலதான் நான் அந்த வேலைக்கு ஒத்துக்கிட்டேன். அது தவிர எனக்கு வேற எந்த தப்பான எண்ணமும் கிடையாது. நான் எப்பெல்லாம் வெளியில போறேனோ அம்மா என்ன சந்தேகப்படுறாங்க. தயவு செஞ்சு சந்தேகப்பட வேண்டாம்னு சொல்லுங்க. நான் உங்க எல்லார்கிட்டயும் சொல்லாம கொடைக்கானலுக்கு போனது தப்புதான். அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனிமே நான் எங்கேயும் போக மாட்டேன். என்னப்பா இப்படி சொல்லிட்டு போறா? அம்மா, ஒருத்தர் கட்டாயப்படுத்திலாம் வாழ வைக்க முடியாதுமா. ஆமா அத்தை, என்னதான் இருந்தாலும் அவன் நம்ம வீட்டு பொண்ணு. அவளையும் நாம கொஞ்சம் மதிக்கணும்ல. அடிக்கிற லெவல் வரைக்கும் போய் பார்த்தாச்சு. அப்பயும் அவ பிடிவாதமா தான் இருக்கா. இதுக்கு மேல நம்ம என்னமா பண்ண முடியும்? அப்புறமா அவ விபரீதமா முடிவு எடுக்கிறதுக்கு நாமளே காரணம் ஆயிடக்கூடாதுமா. நீ போய் பாருமா.